ஒரே இரவில் காணாமல் போன 83 கிராமங்கள். பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் பேர் இறந்த இடமானது எப்படி? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குல்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத கிராம பகுதி. ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இந்த பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூறுகள் மூலம் அறியப்படுகிறது. ஒரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்தது குல்தாரா கிராமம். இங்கு ராஜஸ்தானின் பாலி என்னும் பகுதியில் இருந்து வந்த பாலிவால் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் குல்தாரா கிராமம் காலியானதாக அறியப்படுகிறது. இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு, அதனால் ஏற்பட்ட பஞ்சம், பூகம்பம், ஜாவான் ஒருவரது கொடூரமான ஆட்சி என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் கூறப்பட்டு வருகிறது. குல்தாரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷ்ய இடம் என பெயர் பெற்ற துவங்கியது. 2010களில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எங்கே இருக்கிறது என்ற குல்தாரா கிராமம் பார்த்தீங்கன்னா, ஜெய்சல்மர் மாவட்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குல்தாரா கிராமம். இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. இந்த கிராமம் மொத்தமுமே 3 முக்கிய சாலைகளிலும் அதை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்களில் மட்டுமே கொண்டுள்ளது. குல்தாரா மாவட்டத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பாலடைந்த கட்டடங்கள், சுவர்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றன. கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழி காண இயல்கிறது. மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்கள் கொண்டுள்ளது. குல்தாராவில் வசித்து வந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, குல்தாரா கிராமத்தில் பாலியிலிருந்து ஜெய்சல்மர் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தனர். 17ஆம் நூற்றாண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்தது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை 800ஆக இருந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் 37 பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல்கள் பார்த்தீங்கன்னா அறியப்படுகிறது. கடைசியாக கணக்கெடுப்பு நடந்த இங்கு 117 வீடுகள் எஞ்சி இருந்தன. குல்தாரா கிராமத்தில் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர். இங்கு விஷ்ணு, மகிஷா சரமர்த்தினி சிலைகள் அதிகம் காணப்படுகின்றன மற்றும் கல்வெட்டுகளில் கணேசா என்னும் வார்த்தையை சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுகின்றன. மேலும் இந்த கிராம மக்கள் காளை மற்றும் குதிரையில் அமைந்திருக்கும் தெய்வ சிலைகளையும் வழங்கி வந்துள்ளனர். குல்தாரா கிராமம் அழிவிற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்தாரா கிராமத்தின் நீர் ஆதாரமாக இருந்தது இந்த ஊரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கக்னேயா ஆற்றின் 2 கிளைகளும் சில கிணறுகளும் மட்டுமே ஆகும். இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட குல்தாரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இந்த காரணத்தால் 19ஆம் நூற்றாண்டில் கணிசமாக அளவில் இருந்த இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கினர். ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடு கூறப்பட்டாலும் இங்கு ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் என்னும் ஜாவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் செலவழி செய்தியாக அறியப்படுகிறது. 1815ஆம் ஆண்டில் இருந்த படிப்படியாக கிணறுகள் வற்ற துவங்கின. 1850களில் ஓரிரு கிணறுகள் மட்டுமே தண்ணீர் இருந்துள்ளது. ஒருபுறம் நீர் பஞ்சம், மறுபுறம் ஜாவான் விதித்து வந்த கொடுமையான வரி என பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான குல்தாரா கிராம மக்கள் வேறு வழியின்றி இந்த ஊரை காலி செய்து விட்டதாக கூறப்படுகிறது. ஒரே இரவில் காலியான குல்தாரா கிராமம். பெண்ணாசை கொண்ட ஜாவான் ஒரு நாள் குல்தாரா கிராமத்தில் வசித்து வந்த ஒரு அழகான இளம்பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார். தனது காவலர்களை குல்தாராவிற்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலர்களிடம் ஒப்படைக்கவும் கட்டளை விடுத்துள்ளார். காவலர்களை மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து செல்ல கூறி அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி சென்றதாக ஒரு கதை உலாவிக் கொண்டே வருகிறது. இதேபோல செவி வழி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையில் குல்தாரா மட்டுமின்றி சுற்றியிருந்த 83 கிராமங்களும் ஒரே இரவில் காணாமல் போறதாக கூறப்படுகிறது. ஆய்வு சொல்லும் தகவல் என்னன்னா, 2017ஆம் ஆண்டு